என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. நேராக வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே வந்து அனு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. வீட்டை விட்டு போயே தீருவேன், நான் இருக்க மாட்டேன், நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், இதுக்கப்புறம் வந்து மதுவும் ராகவும் தான் வாழணும் இந்த வீட்டில், அவங்க 2 பேருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவங்க இப்போ தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. அவைக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன், இங்கே பார், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ தான் ராகவோட பொண்டாட்டி, மது வந்து அவன் வந்து விரும்பியிருக்கலாம் ஒரு காலத்தில், ஆனால் இப்போ எதுவுமே நடக்காது, பொண்டாட்டி இருக்கும்போது எந்த உறவும் வர முடியாது, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி நான் சொல்கிறத நீ எதுவுமே பேசாத அபி, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், எல்லா முடிவும் நீங்கள் எடுப்பியா, அப்போது நாங்கள் பெரியவங்கன்னு எதுக்காக நாங்கள் வீட்டில் இருக்கோம், அப்போது நாங்கள் வீட்டில் இருக்கணும் ஒரு மரியாதையே கிடையாது எனக்கு அபி அப்படின்றாங்க. பாட்டி இல்லை பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியாது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன், மதுவுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்லபடி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, கண்டிப்பாக அதை நாங்கள் கொடுப்போம், அதுக்காக ராகுவோட கம்பேர் பண்ணி மதுவை பற்றி பேசுகிற என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, எக்காரணம் கொண்டும் மதுக்கும் ராகுவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது ராகுவுக்கும் தெரியும் மதுக்கும் தெரியும், நீ தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி போய் அழுதுட்ருக்காங்க. பாவம், நான் அபி இது வரைக்கும் அடித்ததே இல்லை என் கையில், நான் அடிச்சிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அபி அங்கே வராங்க. சாரி பாட்டி, உங்கள் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்கள் மனசை எவ்வளோ காயப்படுத்தியிருந்தா நீங்கள் என்னை அடிச்சிருப்பீங்க, எனக்கு புரியுது, சாரிம்மா உன்னை அடித்ததுக்கு அப்படின்றாங்க. இல்லை பாட்டி, நீங்கள் அடித்ததுக்கு எனக்கு சந்தோஷம்தான், நீங்கள் வந்து என்னை கண்டிக்கலாம் அடிக்கலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க, நானும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கணும், நான் செஞ்ச தப்பு தான், ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மது தான் வந்து ராகுவுக்கு ஏற்றவங்க, ஏன்னா மதுவை தான் அவர் விரும்பியிருக்காரு, நான் நடுவில் வந்ததால் அவங்க ஏன் வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாதுமா, கல்யாணன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் எல்லாமே, கல்யாணம் ஆகிடுச்சுல உங்களுக்கு, இதோட எதுவுமே கிடையாது நான் அவங்களுக்குள்ள, இதனால் தேவையில்லாமல் நீ வந்து குழப்பிக்காத மனசை, புரியுதா அபி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. அபிக்கிட்ட வந்து பேச வராங்க. ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க, வீட்டு வீட்டெலாம் ஏன் போகிறீங்க அப்படின்னோடனே, எல்லாம் உங்களுக்காக தான், நான் போனால் தானே உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதனால தான் அப்படின்னோடனே, நீங்கள் வீட்டை விட்டு போய் தான் இதை நடக்கணுமா, வேணாம் அபி, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மது வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராகு வராரு. மது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன ராகு, என்ன பேசணும், நம்ம வந்து பழையபடி வந்து இருந்து எங்கெல்லாம் போகணும் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் பற்றி நான் பேச வரல, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன், அபி இப்படிலாம் நடந்துக்கிறதால நீ தப்பாக நினைக்காத அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன ராகவ் சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே பார், அபி என்ன வேணாலும் பேசலாம், அவள் ஏதாவது ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கா, அதுக்காக நீ மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்றாங்க. ஏன் ராகவ் இப்படிலாம் பேசுகிற, உண்மையிலே சொல்லு ராகவ், நீ என்னை மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன மது, நீ இப்படிலாம் பேசுகிற, அபி தான் இப்படிலாம் பேசுகிறான்னு பார்த்தா நீ இப்படி பேசுகிறியா அப்படின்னோடனே, இல்லை ராகவ், உண்மையிலே சொல்ல போனால் நம்ம 2 பேர் தான் வாழணும், அபி கரெக்டாக தான் சொல்கிறான்னு எனக்கு தோணுது, ஏன்னா நம்ம 2 பேர் தானே விரும்பியிருக்கோம், அப்போ நம்ம 2 பேர் தானே வாழணும், அபி இடையில வந்தவ தானே அப்படின்னா அப்படியே அதிர்ச்சி அடையறாகோ, யாரை பார்த்து இடையில வந்தவன் சொல்கிற, இங்கே பார், அபி என் பொண்டாட்டி, அது மட்டும் கிடையாது, அபியை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக அபி மட்டும்தான் இருக்கா, நான் உன்னை ஒரு காலத்தில் விரும்பியிருக்கலாம் உண்மை தான், ஆனால் அதுக்காக இப்போ என் மனசில் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. மது, நீ என்ன சொல்கிற ராகவ், உண்மையே நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி எண்ணத்தை இதுக்கப்புறம் வச்சுக்காத, அபி எதுவும் புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்கா, அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை, என் பொண்டாட்டி எந்த மனநிலை இருந்தாலும் அவளுக்கு நல்லபடி புரிய வச்சு அவளோட சேர்ந்து வாழ வேண்டியது என்னோட கடமை, அதை நான் பார்த்துக்கிறேன், அபியை என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியும், ஆனால் தயவு செய்து இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, அது மட்டும் கிடையாது, அபி என்ன சொன்னாலும் அதை நீ நம்பாத, என்னோட வாழ்க்கை அபியோட மட்டும்தான், அது எக்காரணம் கொண்டு யாராலையும் மாற்ற முடியாது, ஏன் அபி நினச்சா கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மதுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக அழறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அபி வராங்க. மது வந்து அபியை பார்த்துட்டு கம்முன்னு போகிறாங்க. என்ன மது, என்கிட்ட பேசாமே போகிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. என்ன உண்மை அப்படின்னோடனே, ராகவ மனசில் நீ தான் இருக்க அபி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மது அப்படின்னு சொல்லிட்டு இதன்